மக்களே, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க தர்பூசணியில கடப்பாரை ஏத்துறாங்க. ஒரே ஏத்து. ஏன்னா தர்பூசணியை பொறுத்தவரைக்கு இன்னைக்கு காலையில இந்த வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல பேரை வாங்கிட்டாங்க. எல்லாருமே பயங்கரமா கைத்தட்டி ஒரு மாதிரி கொண்டாடிட்டாங்க தர்பூசணியை. அது ஒருத்தரால ஏத்துக்க முடியல. யாரு? விஜய் பார்வால ஏத்துக்க முடியாம விஜய் பாரு அப்படியே தர்பூசணியை அவங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு ஆப்போசிட்ல அப்படியே திருப்பி விடுறாங்க. ப்ரோ, இது எவ்வளவு ஒரு மட்டமான செயல் தெரியுமா? காலங்காத்தால வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி வச்சாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னது? தர்பூசணி அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க. வச்சு தர்பூசணி அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாப்ல. நான் கூட அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே அது ஒரு மாதிரி கிரிஞ்சா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் காலைல கவனிக்கும் போது ஓரளவு ஓகேவா ஃபீல் ஆச்சு. உண்மையாவே சொல்றேன், ஓகேவா ஃபீல் ஆச்சு. அந்த மனுஷன் நிறைய படங்களை பார்த்திருக்காரு. நிறைய படங்கள்ல சின்ன சின்ன சீனை ஞாபகம் வச்சிருக்காரு ப்ரோ. உண்மையாவே அந்த சீனை ஒவ்வொருத்தருக்கா சொல்லி நடிக்க சொல்லி எல்லாருமே பயங்கரமா பாராட்டி அனுப்பி வச்சுட்டு இருந்தார். ஓகேவா? எல்லாரையுமே சொன்னார், எல்லாருமே சூப்பரா நடிக்கீங்க, வேற லெவல்ல பண்றீங்க, ஃபேஸ் ரியாக்ஷன் மாசா இருக்கு, சூப்பரா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே சூப்பரா பழகினார். அது மட்டும் இல்லாம வீட்டில் உள்ளவங்களுமே எல்லாருமே மூஞ்சி சுளிக்காம பயங்கரமா பேசி அதை ஒரு மாதிரி ஜாலியா கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனோடனே கடைசியா பிக் பாஸ் அங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணாருப்பா. என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே எல்லாம் பண்ணியாச்சுல, எப்படியோ வின்னர் ஒருத்தருக்கு வந்து நடிப்பறக்கன் பட்டம் கொடுக்க போறீங்க. யார் ஒருத்தவங்க நல்லா பண்ணல, ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா யாரை சொல்லுவீங்க? அப்படி ஒரு நபரை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம தர்பூசணி அவர்கள்ட்ட பிக் பாஸ் சொன்னார். சொன்னோடனே தர்பூசணி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இல்ல பாஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க, யாரையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஆப்போசிட்ல பேசினாப்ல. அப்ப பிக் பாஸ் சும்மா இருப்பாரா? இல்ல, யாரையா ஒருத்தரை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம தர்பூசணி வந்து சுபிக்ஷாவை சொல்லுவாங்க. ஓகேவா? சுபிக்ஷா வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணாத மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணாங்க. அதனால நான் சுபிக்ஷாவை சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்கப்பா. சொன்னோன்னே அந்த வீட்டில் உள்ளவங்க ஓகே எடுத்துக்கிட்டாங்க, சுபிக்ஷாவும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இதை விஜய் பார்வால ஏத்துக்க முடியல. விஜய் பார் என்ன பண்றாங்கன்னா, அது முடிஞ்சோடனே பெட்ரூம்ல போய் உட்காந்துட்டு தர்பூசணியை கூட்டு ஒரு மாதிரி ஏத்தி விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த விஷயம் பண்ணீங்க, அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணீங்க, ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் நீங்க வெளியே அவ்வளவு ஆக்ட் பண்ணுவீங்க, நாங்க நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்க, உங்களுக்கு நடிப்பு திறமை அதிகம். அதே மாதிரி நீங்க இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா நடிச்சு காமிச்சிட்டீங்க, வீட்டில் உள்ள எல்லாருமே மிரண்டுட்டாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் பயப்படுறீங்கண்ணே. எதுக்கு? இப்போ என்ன சொல்ல வரீங்க விஜய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. பிக் பாஸ் வந்து யாரு ஒஸ்டா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே தைரியமா சொல்ல வேண்டியதானே, ஏன் ஒரு மாதிரி தயங்குனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தர்பூசணிட்ட கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப தர்பூசணி வந்து நம்ம தான் சுபிக்ஷாவை சொல்லிட்டோமே, இவங்க எதை சொல்ல வராங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, ஆமாமா அது எல்லாரும் நல்லா பண்ணாங்கல்ல, நம்ம யாரையும் இது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு தர்பூசணி ஒரு மாதிரி கரெக்டா பேசிட்டு இருக்காப்ல. ஆனா விஜய் பாரு அப்படியே மெதுவா கிண்டி, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஆக்டர், ஆதிரெல்லாம் ஆக்டர் தானே, ஆதிரை ஏன் அந்த இடத்துல சரியா பண்ணல? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆக்டிங் சொல்லி கொடுத்தீங்க, ஆதிரை கரெக்டா பண்ணிருக்கணும்ல, அப்ப அவங்க பண்ணலன்னா வேணுக்குனே தானே பண்றாங்க, அவங்களாம் எப்படி ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டி விடுறாங்க. அப்ப அந்த இடத்துல தர்பூசணிக்கு ஒரு தலகணம் ரிட்டன் ஏறிட்டு என்ன சொல்லாமனா, ஆமா அது நானும் கவனிச்சேன், ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு ஆக்டருமா, எனக்கு தெரியும், நான் வந்து வெளியே இருந்தேன் ஒரு பெரிய ஆக்டர், எனக்கு எல்லாம் நடிக்க தெரியும். பட் இவங்க அப்படி பண்றாங்களான்னு தெரியல, இவங்களை விடலாம் நான் சூப்பராக நடிப்பேன், அது எனக்கே தெரியும் உனக்கே தெரியும், அதனால தான் இவங்க மேலே கொஞ்சம் பொறாமையில் இருக்காங்க. அதனால தான் பிக் பாஸ் இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்தேன்னு இவங்களால அதை நடிக்க முடியல. ஆனால் ஆதிரை கொஞ்சம் அப்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தர்பூசணியும் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். அதோட விடல அது இது இந்த லெவலுக்கு பண்ணியிருந்தா இது வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது. நம்ம அக்கா தான் தர்பூசணியில் கடப்பாரை ஏற்றிட்டாங்களே, உடனே அடுத்து அப்படியே பிடிச்சி சபரியும் சரியா பண்ணல. நல்லா யோசிங்கண்ணே, சபரி கரெக்டாக பண்ணனா, சபரியும் சரியா பண்ணல, சபரி சரியா பண்ணல, பிரவீன்ராஜ் சரியா பண்ணல, இவங்க ரெண்டு பேருமே சரியா பண்ணலனே. உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த விஷயத்தை அந்த இடத்துல பிக் பாஸ் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தர்பூசணியை ஏற்றி விடுறாங்க ப்ரோ, பக்காவா ஏற்றி விடுறாங்க. அப்போ தர்பூசணி அந்த இடத்துல இருந்து அப்படியே மண்டை குழம்பி ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகி பிரெயின் வாஷ் ஆயிட்டார். ஆமா அது சரியில்லை, சபரி ஆக்டிங்லாம் சரியில்லை, இவங்களோட நானே சூப்பராக நடிப்பேன், பிரவீன்ராஜுக்குலாம் ஆக்டிங்கே வரல, நான் அவ்வளோ பெரிய டைலாக் சொல்லியிருக்கேன், அதை பேச தெரிலன்னு சொல்லிட்டு தர்பூசணியும் பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த இடத்துல திரும்ப தர்பூசணியில கடப்பாரை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. விஜய் பாரு என்ன சொல்றாங்கன்னா, பிரவீன்ராஜில் நீங்கள் ஒரு அழகாக ஒரு டைலாக் சொன்னீங்கண்ணே, சூப்பராக நீங்கள் டைலாக் சொன்னீங்க, ஆனால் அந்த டைலாக்கே அவன் மாற்றி சொன்னானே, அவனுக்கு சொல்ல தெரில, அது இத்தனைக்கும் அவன் சீரியல் ஆக்டர்னே, அப்போ பாருங்க நீங்கள் எவ்வளோ அழகாக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சையா ஒரு சிங்கிய தட்டிக்கிட்டு கேவலமா தர்பூசணியை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்? தர்பூசணிக்கு காலையில் நல்ல பேர் வந்து விட்டது. நல்ல பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து தர்பூசணி சூப்பரா பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே வீட்டில் இருக்க எல்லாருமே
உன் மேலே இருந்த அந்த ஒரு இது போயிருச்சுண்ணே, எங்களுக்கு சூப்பராக பண்ணனே, நீ என்னதான் எங்களுக்கு வந்து நீ ஒரு மாதிரி புரியாத மாதிரி பண்ணாலும் ஒரு மாதிரி ஆக்டிங்கே தெரியாத மாதிரி பண்ணாலும் இத்தனை நாள் நாங்கள் வந்து ஒன்று ஒரு மாதிரி தான் பார்த்தோம், ஆனால் இப்போ நீ ஒன்று பண்ண தெரியுமாண்ணே வேற லெவல்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி தர்பூசணியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது விஜய் பாருக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு கலையரசன் ஆகட்டும் தர்பூசணி ஆகட்டும் அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவங்க சொல்கிறதுக்கு மட்டும் தான் சிங்கி அடிக்கணும். வேற யாருக்கா சிங்கி அடிச்சிட்டா சிங்கியை பிடிங்கி இவங்க அடிச்சிருவாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சிங்கியை பிடிங்கி தர்பூசணி மண்டையிலேயே அடிச்சாச்சு. நீ பெரிய நடிப்பு அறக்கணே, நீ வந்து இப்படி இறங்கி போகக்கூடாது, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னே, நீ கரெக்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு தர்பூசணியை பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க. தர்பூசணி அதுக்கப்புறம் மண்டை குழம்பிட்டு அவ்வளோதான். தர்பூசணி திருப்பி மண்டை குழம்பி கரெக்டு, அது வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, சரி பரவாயில்லம்மா அடுத்து நம்ம வந்து வேறு எதாவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உடனே இன்னசென்ட்டாக மாதிரி நான் பிக் பாஸ்ட்டை போயிட்டு இந்த ஃபிசியோதெரப்பி பற்றி சொல்ல போகிறேன், இதே மாதிரி ஃபிசியோதெரப்பி ஆக்டிவிட்டி வைக்க சொல்ல போகிறேன், நான் போய் ஃபிசியோதெரப்பி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கே பல்ட்டி அடிச்சாப்ல அந்த விஷயத்தை உடனே மறந்து. ஆனாலும் விஜய் பாரு உடனே விடாம என்னன்னே பேசிட்டு இருக்க, நீ நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்று எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பியும் பிடிச்சி இழுத்து தர்பூசணி மேலே கடப்பாரையே ஏத்துறாங்க. நீ வந்து நல்லவன் தானே, ஆனால் ரொம்ப நல்லவன் கிடையாது, நீ வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி கெட்ட மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ப்ரோ, லிட்டரலி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மாதிரி ஒரு எச்ச பிஹேவியராக எனக்கு தோணுச்சு. ஓகேவா, ஆதிரை ஆக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு விஜய் பாரு சொல்கிறாங்க, சபரி சரியாக ஆக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க, பிரவீன் ராஜ் சரியாக ஆக்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். இவர் ஆக்டிங் சொல்லி கொடுக்காரு, அந்த ஆக்டிங்கை அவங்க பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவங்க சொன்ன விஷயத்தை அவர் கரெக்டாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்க்க போனால் கடைசியில் பிரவீன் காந்தி அவர்கள் இருக்காங்கல்ல, பிரவீன் காந்தி அவர்கள் ஒரு ஆக்டிங்கை போட்டார், அவர் ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டிங்கை போட்டாங்க. அந்த ஆக்டிங்கை நம்ம தர்பூசணியால் போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா தர்பூசணி அவர்கள் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் கையில் வச்சிருக்காரு, அந்த சீன்ஸை மட்டும் கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார், நெஞ்சில் குத்துவார் இல்லை களத்தில் குத்துவார், இந்த சீன்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதை தாண்டி அவரால் போக முடியாது. அங்கே பிரவீன் காந்தி பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போட்டார், அதை தர்பூசணியால் போட முடியுமா? முடியாது. அப்போ ஆக்டிங்னா நீ சூப்பராக பண்ணிட்டனே அவங்கெல்லாம் சரியில்லைனேன்னு சொல்லி கிண்டி விடுறது ரொம்ப மோசமான வேலை. ஓகேவா, அவர் உழைப்பை போட்டார், அந்த இடத்துல வேர்க்க எல்லாருக்குமே ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு, எல்லாமே உண்மைதான். அதனால தான் பிக் பாஸ் பாராட்டினாரு, ஹவுஸ்மேட்ஸ் பாராட்டினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்படி கேவலமாக கிண்டி விட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்தை அப்படியே கிண்டி விட்டு அவரை ஹோப் ஆக்கி ஒரு மாதிரி நீ பெரிய ஆக்டர்னேன்னு சொல்லி கிண்டி விட்டு மற்றவங்க மேலே நெகட்டிவாக திருப்பி விடக்கூடாது. அந்த ஒரு கேவலமான வேலையை விஜய் பார்வதி அவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்காங்க. அது பச்சையாக தெரியுது ப்ரோ, பச்சையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவரும் என்னத்தெல்லாமோ பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அதை சொல்லி முடிச்சுட்டு திருப்பி கேமராட போயிட்டு சட்டை கட்டையெல்லாம் தூக்கிட்டுங்க பாருங்க பாஸ், உடம்பு குறைஞ்சிட்டு பாஸ், செடி விழுந்துட்டு பாஸ், ஒரு செகண்ட் இருங்க பாஸ், உடம்பு ஃபுல்லா குறைஞ்சிட்டு பாஸ், சட்டை பாருங்க அங்கெல்லாம் சதெல்லாம் இருந்துச்சு பாஸ், எல்லாம் கரைஞ்சிட்டு பாஸ், நீங்க தயவுசெய்து டீ காப்பிலாம் கொடுங்க பாஸ், ஒரு மாதிரி வாய் நம்ம பண்ணுது பாஸ்ன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் கதறிட்டு இருக்காரு. இதுல இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஏசி ரூம்ல சும்மா தான் உட்காந்துருப்போம் நினைச்சு தான் வந்தேன், பார்த்தா இங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லா போட்டு கொலையா கொள்றாங்களே, இதுதான் பிக் பாஸான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, டெய்லி இந்த விஷயத்தை கடந்து போறதுக்கே முடியல அப்படின்ன மாதிரி கேமரா முன்னாடி போய் அழுதுட்டு இருக்காப்ல. இவர் என்ன நினைச்சு வந்திருக்காருன்னா டெய்லி 1 மணி நேரம் தான் ஷூட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சும்மா அந்த ஏசி ரூம்ல படுத்துக்கலாம், அப்புறம் மத்தியானம் காப்பி வந்துடும், வடை வந்துடும், சிக்கன் வந்துடும், மட்டன் வந்துடும், கீரை குழம்பு வந்துடும், எல்லாமே சாப்பிட வந்துடும், ஜூஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டு தான் இந்த மனுஷன் யோசிச்சுட்டு வந்திருக்காப்புல. உள்ள வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அதெல்லாம் வராது, இவங்களே தான் சமைச்சு சாப்பிடணும், டாஸ்க் அப்படிங்கிறது எப்போ வேணா இருக்கும்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு தான் ஆள் கொஞ்சம் கதறாப்புல. தெரில இப்போவே கொஞ்சம் கேமராவில் போய் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிட்டாப்புல. மத்தியானம் ஆனால் சாப்பாடு தான் கொடுங்க, எனக்கு வாய் நம்மங்குதுன்னு. மேபி சாப்பாடுக்காண்டி இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போனார் போயிடுவார்னு நினைக்கிறேன். பாவம் யார் எப்படி பழகிருக்காங்கன்னு தெரியாதுல்ல. இப்போ மற்ற ஆட்கள் கூட இந்த மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, இருந்த ஒரு சில பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், சாப்பாடு விஷயங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இவர் அப்படி கிடையாதுல்ல, இவர் ஒரு மாதிரி ஜாலியாக பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு சுற்றின ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அவரை தூக்கி அடைச்சி வச்சா அவர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அந்த மனுஷன் திணறாப்புல. ஸோ எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, பழத்தில் ஊசி ஏற்றுறத விட தர்பூசணியில் கடப்பாறை ஏற்றுற விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கேவலமான எண்ணங்கள்.